துருக்கி ஐரோப்பா, ஆசியா, மேற்காசியா ஆகியவற்றை இணைக்கும் இடத்தில் இருப்பதால் அது பிராந்திய மற்றும் உலக அரசியலில் முக்கிய புள்ளியாக திகழ்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக தனது இராணுவம், பொருளாதாரம் மற்றும் நவீன உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்தி ஒரு பிராந்திய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. தனது உள்நாட்டு ஆயுத உற்பத்தியில் கவனம் செலுத்தி பைரக்டர் ட்ரோன்கள், ஆல்டே டாங்கிகள் மற்றும் ஹிசார் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவற்றை உருவாக்கி இராணுவத்தை நவீனப்படுத்தி இருக்கிறது. சிரியா மற்றும் லிபியாவில் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைகளும் கிழக்கு மத்திய தரைக்கடலில் அதன் இருப்பும் அதன் பிராந்திய செல்வாக்கை வெளிப்படுத்துகின்றன. பொருளாதார ரீதியாக ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா ஆகியவற்றோடு வலுவான வர்த்தக உறவுகளை உருவாக்கி இருக்கிறது. நேட்டோ, ரஷ்யா மற்றும் சீனாவோடு சமநிலையற்ற உறவுகளை பராமரிப்பதும் மேற்கு ஆசியாவில் குழப்பங்களை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பதும் அதன் தனிச்சிறப்பு. பல சவால்களை சந்தித்த போதும் துருக்கி பிராந்திய அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.